உலக அரங்கையே இந்த உலக டீல வந்து மாற்றக்கூடிய பொஸ்கோ மாதிரி ஆட்களை வந்து இந்த உலகம் வல்லாதிக்கங்கள் விரும்புறது கிடையாது. இதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த அடிப்படையில தான் அவருக்கு மேல சுமத்தப்படுற குற்றச்சாட்டுன்னு பார்க்கும் பொழுது இந்த யூஎன் சிஸ்டத்தை வல்கரைஸ் பண்றது என்றார் அவர் சொல்றது வார்த்தை ஆர்வத்துன்னு சொல்வார். நான் இந்த யூஎன் சிஸ்டத்தை வல்கரைஸ் பண்றேன். அதாவது இதுல வந்து கோட்டு சூட்டு போட்ட பெரிய பெரிய டிப்ளோம் உள்ளவர்கள் மட்டும்தான் இல்ல. சோ அந்த கவர்மெண்ட்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற திராணியோட நாங்க ஒரு குழுவாக நின்று இவ்வளவு பேரையும் நாங்க ஒன்று திரட்டி போராடுறது வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கா இருக்குது. சோ பொஸ்கோக்கு மேல சுமத்தப்படுற குற்றச்சாட்டு என்ன சொன்னா, இந்த கவர்மெண்ட் என்ன பாக்குது, இந்த ஸ்ரீலங்கன் டீப் ஸ்டேட் பாலிசி வந்து எப்படி அதை கையாளுதுன்னா, கொழும்புல இருக்கிற என்ஜிஓ, அதாவது சவுத் பேஸ்ட் என்ஜிஓஸ் வந்து கொண்டு வந்து அவர்கள் ஒரு சில குறிப்பிட்ட சூசன் விக்டிம்ஸை கொண்டு வந்து இல்ல அது அப்படி இல்லை, இது வந்து தமிழர்கள் இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமா இவங்க விடுதலை புலிகளுடைய பிரதிநிதிகளாக பேசுறாங்க, இவங்க எல்லாம் விடுதலை புலிகளுடைய டெரரிஸ்ட் சாயம் பூசப்பட்டவர்கள் என்று எங்கள் மேல ஒரு பழி சுமத்திட்டு அவர்கள் வந்து உண்மையான விக்டிம்ஸ் சொல்லி சில பேரை பே பண்ணியோ அல்லது அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியோ கொண்டு வந்து அவர்களுடைய கருத்தை இங்க திணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் பொஸ்கோக்கு மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் அந்த அக்சஸ் வந்து அவர் ஃபெசிலிட்டேட் பண்றார். இவ்வளவு பேருக்கும் அவர் தான் இங்க வந்து அக்சஸ் கொடுக்கறபடினால ஒரு ஆதாயம் இல்லாமல் பணம் இல்லாமல் அவர் செய்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஒட்டுமொத்த இந்த 30 கால அர்ப்பணிப்பையும் கொச்சப்படுத்தி அவருக்கு மேல அக்யூசேஷன்ஸ், மறுபடியும் சொல்றேன், இது வெறுமனே அலிகேஷன்ஸ் அண்ட் அக்யூசேஷன் மட்டும்தான் பொஸ்கோக்கு மேல இருக்குது தவிர இன்று வரைக்கும் எந்த குற்றமும் உறுதிப்படுத்தப்படவும் இல்லை, உறுதிப்படுத்த முடியாது என்பதை நாங்க சேலஞ்சா சொல்லிக் கொள்றோம். தமிழ் ஆக்டிவிஸ்ட் மத்தியிலையா இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கு மத்தியில் அவர் மேல ஒரு போட்டி பொறாமை இருக்குதா? இந்த ஒரு பிரச்சனையுமே வந்து அந்த போட்டி பொறாமையின் மனப்பான்மையும் வந்து பொஸ்கோவுக்கு எதிராக இருக்குது. அவர் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு இளம் செயற்பாடாளர் இருந்த போது அவருடைய ஏஜுமே வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்தது. நீங்க சின்ன பசங்க சொல்லி நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆரம்பிச்ச அந்த விடயம் வந்து இப்போ இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு டிஸ்டர்பிங், அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து சரியான முறையில அவரை வந்து கையாள நாங்க தவறிட்டோம் பல இடங்கள்ல நாங்க சொல்லியிருக்கோம். என்னன்னா அவருடைய சிந்தனை சித்தாந்தம் வந்து சரியான முறையில புரிஞ்சு கொள்ளப்படையில. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்விஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டது ஸ்விஸ் போலீஸ், அப்படிதானே? சுவிஸ் நாடு வந்து ஒரு மனித உரிமைகளுக்குரிய மெக்காவாக இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்கக்கூடிய சுவிஸ் நாட்டுல அநீதி இருக்குது என்றது வந்து என்னால நம்ப முடியாம இருக்குது. சோ எங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, ஒருவேளை இப்ப இருக்கக்கூடிய இந்த யூரோப்பியன் பிரான்ஸ்ல வந்து பேஸ் பண்ணிருக்கிறபடினால யூரோப்பியன் சட்டங்களும் வந்து வெளிநாட்டவருக்கு எதிராக வலுவான சட்டங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அவருக்கு மேல அலிகேஷன்ஸ் ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சு அவரை ஒரு குற்றவாளி ஆக்கி இப்ப இருக்கிற வந்து கொண்டிருக்கிற சட்டங்கள் அடிப்படையில அவருடைய விசாவை பறிச்சுட்டு அவங்க இலங்கை அரசாங்கத்தை ஒப்படைச்சால் அவருக்கு என்ன கதி என்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அலாமிங்காக எங்களுக்கு இருக்குது. சோ இந்த இடத்துல நாங்க வந்து யோசிக்க வேண்டியதா இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, சுவிஸ் கவர்மெண்ட் இதுக்கு துணை போகக்கூடாது அப்படின்னு நாங்க இதை கேட்டுக்கொள்றோம். ஏனென்றால் இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு சதி பின்னப்பட்டு கொண்டிருக்குது பல ஆண்டுகளாக. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, மனதளவுல உளவியல் ரீதியான தாக்கத்துக்குள்ள பொஸ்கோ உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். காரணம் வந்து ஒரு சரியான லைட்டிங் கூட அவர் கொடுக்குறாங்க இல்ல, டிம் லைட் மட்டும் தான் வேலை செய்துட்டு இருக்கு, எனக்கு சீலிங் லைட் கூட படிக்க கூட முடியாம இருக்குது. ஸோ என்னுடைய வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்ட்டு அவருடைய சொற்கள் இருந்தது. ரொம்ப உடைஞ்சு போற தருணம் நான் அந்த டைம்ல. ஸ்ரீலங்கன் அரசாங்கமும் சரி, இந்த நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்யாணத்தை தடுக்கிறதாக இருந்தா மாப்பிள்ளைய சீப்பை தூக்கி ஒடிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை தடுத்துலாண்டு பகல் கனவு காண்ற மாதிரி பொஸ்கோ தூக்கி உள்ள வச்சுட்டா எங்களுடைய போராட்டம் மற்ற போய்விடுமா, எங்களுடைய நீதிக்கான குரல் ஓய்ந்து போய்விடுமா? ஒருபோதும் இருக்காது. வணக்கம் நிஷா. வணக்கம் ஃபெலிக்ஸ். வணக்கம் அனைவருக்கும். நீங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ பத்தி எனக்கு காலைல பேசுனீங்க. பொஸ்கோ நம்மளுக்கே ரொம்ப நல்லா தெரியும், பல மனித உரிமை தளத்துல ஐநா மன்றத்துல ரொம்ப வருடங்களா பயணித்து கொண்டு வருகிற ஒரு நபர். நேத்து திடீர்னு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. சுவிஸ் போலீஸால கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் கைது செய்யப்பட்டார், எதுக்காக கைது செய்யப்பட்டார், இதற்கு பின்னணியில நடக்கிற அரசியல் சூழ்ச்சி என்ன? அவர் கைது செய்யப்பட்டது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது, உலக மாநாடு நடந்தது வந்து 15, 16 தை மாசம் 2025 ஜினிவால நடந்தது. இந்த இப்படி ஒரு மாநாடு நடக்க போகிறது என்பதை நான் உங்களுடைய முந்தைய நேர்காணல்ல சொல்லி இருந்தேன். இது ஒரு முக்கியமான
மாநாடு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து அவர் கைது செய்யப்பட்டது 2ஆம் நாள் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். சுவிஸ் போலீஸ் சிவில் போலீஸ் 3 பேர் வந்து அவரை அன்லோஃபுல் அரெஸ்ட், அதாவது சட்டத்துக்கு முரணான கைதுன்னு சொல்லணும். என்று சொன்னால் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் காட்டப்பட இல்லை, உங்களை விசாரிக்கணும் வாங்க அப்படின்னு கொண்டு போயிட்டு அவர் இன்று வரைக்கும், அதாவது 3 வாரங்கள், அதாவது 4 வாரங்கள் ஆகுது இப்போ, இன்னும் அவரை வந்து ஒரு சரியான முறைப்படுத்தல் மாதிரி அவர் எதுவுமே எங்களுக்கு தெரியல. எங்களோட ஆக்டிவிஸ்டுக்கு எதுக்குமே யாருக்குமே ஒண்ணுமே தெரியாம இருக்குது. சோ நான் இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாலதான் அவரை வந்து நான் நேர்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஜெயிலுக்கு போய். அந்த டைம்ல அவர் சொன்ன விடயங்களை வச்சுதான் இந்த நேர்காணலை உங்களுக்கு நான் வழங்கி கொண்டிருக்கேன். என்னென்னா அது அவருடைய விருப்பமாகவும் இருக்குது. ஏனென்றால் தன் மேல எந்த குற்றமும் இல்லை, நான் வந்து இந்த மக்களுக்காக வாய்ஸ் பண்ணதுக்காகவே நான் கைது செய்யப்பட்டிருக்கேன் என்று சொன்னபடினால்தான் இந்த மீடியாவுக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்க சொல்றீங்க அவர் வந்து சிவில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி போனாங்கன்னு சொல்ற, சிவில் ட்ரெஸ்ல வந்தாங்களா, போலீஸ் யூனிஃபார்ம்ல இருந்தாங்களா, இல்ல அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த காரணத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டதா, எங்க வச்சு கைது செய்தாங்க? இது ஜெனீவால, அதாவது UN மனித உரிமை அவைக்குள் நடந்த விடயம் கிடையாது. இது அதை தாண்டி வெளியே ஜெனீவா நகரில் இன்னொரு ஒரு ஹோல்ல ஒரு கான்ஃபரன்ஸ், அந்த உலக மாநாடு நடந்த அந்த ஹோல்ல நடந்தது. 3 போலீசார்கள் சிவில் உடையில வந்தவங்க வந்து போஸ்கோட்ட வந்து உங்களை நாங்கள் விசாரிக்க வேண்டியதா இருக்குது என்று சொல்லி, நாங்கள் போலீஸ் உங்களை விசாரிக்க வேண்டியதா இருக்குன்னு கொண்டு போயிருக்காங்க. தவிர எந்த டாக்குமெண்டேஷனும் காட்டையில. எங்களுடைய அமைப்பு சார்ந்த ஒரு லேப்டாப்பையும் அவங்க பறிமுதல் செய்துட்டு போயிருக்காங்க. அது போஸ்கோட தனிப்பட்ட லேப்டாப் நினைச்சுக்கொண்டு அந்த எங்களுடைய அமைப்பு சார்ந்த லேப்டாப்பை எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல நிறைய கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எங்களுடைய மனித உரிமை செயற்பாட்டாளர் சார்ந்த கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸும் அவங்களோட கையில போயிருக்குது. இது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக நாங்கள் இதை பார்க்கிறோம். எங்களுடைய மனித உரிமை டிஃபெண்டர்ஸுக்கு, ஈழத்திலிருந்து வாரவர்களுக்கோ இல்லாட்டி உலகளாவிய ரீதியில நாங்க ஒன்றாக இணைஞ்சு பயணிக்கிற ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸுக்கு எல்லாமே இந்த அரெஸ்ட் வந்து ஒரு த்ரெட்டா நாங்க இதை பாக்குறோம். ஓகே, நீங்க சொல்றீங்க நான் வந்து போஸ்கோ வந்து சிறையில சந்திச்சேன்னு. அவர் என்ன சொன்னாரு, எதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு, அவர் என்ன நினைக்கிறார்? அவருக்கு மேல சுமத்தப்படுற குற்றச்சாட்டுகள் பார்க்கும் பொழுது அதாவது போஸ்கோனுடைய இந்த அதாவது கடந்த ஒரு 27 வருடங்களாக அவர் வந்து மனித உரிமை செயற்பாடு தளத்துல ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். தமிழ் இன அழிப்பு சார்ந்து, தமிழகத்தில் நடக்கிற தமிழ் அழிப்பு சார்ந்து அல்லது தமிழகத்துல நடக்கின்ற ஸ்டெர்லைட் பிரச்சனையா இருக்கட்டும், அங்க நடந்து கொண்டிருக்கின்ற நிறைய விடயங்களை இந்த அவையில ஒழிக்க வைக்கிறதுக்கு போஸ்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருந்திருக்கிறார். தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் தமிழர்கள் மாதிரியே இந்த உலகில பல்வேறு இடங்கள்ல பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வெஸ்டர்ன் சஹாரா போன்றவர்கள், அல்லது கர்டிஸ்ட் பாப்புலேஷன், அல்லது சவுத் யெமன், சவுத் கமரூன் போன்ற எங்களை மாதிரியே வந்து சுயநிர்ணய உரிமைக்காக போராடுகின்ற இனத்தினுடைய அவருடைய போராட்டத்துக்கு வழிவகுத்து கொடுத்தவர்களுடைய வந்து போஸ்கோவினுடைய பங்கு அளப்பெரியது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த இனங்கள் எல்லாம் எந்தெந்த நாடுகளுக்கு எதிராக போர் புரிகிறாங்களோ, அதாவது அறிவாயுதம் ஐந்து போர் புரிகிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாமே போஸ்கோ வந்து ஒரு டிஸ்டர்பிங் எலிமெண்டா இருந்து வரதை நாங்க கவனிக்கக்கூடியதா இருக்குது. இது இந்த பெரிய பெரிய வல்லாதிகளுக்கும் போஸ்கோ வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கிறாரு. காரணம் என்னென்று சொன்னால், இந்த ஐநாவினுடைய சிஸ்டம் வந்து இது ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் போன்று, இதை பத்தி நாங்க நிறைய ஏற்கனவே உங்களுடைய சேனல்ல கூட சொல்லியிருக்கிறோம். இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்க இருக்கிறோம். அதை வந்து இந்த சிஸ்டத்தை சரியான முறையில உள்வாங்கி அதனுடைய பொறிமுறைகளை, அதனுடைய டெக்னிசிட்டியை வந்து கையாளுற தன்மை நிறைய பேருக்கு கிடையாது. போஸ்கோ போன்றவர்கள் அதை எடுத்துக்கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது, அதாவது படிக்காத பாமர மக்கள் கூட இங்க வந்து தங்களுடைய மொழியில டிரெக்டா இந்த உலகத்தை கையாண்டு கொண்டு இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட சிம்பிளாக, அதாவது மொழிதான் பிரச்சனை என்றா மொழிபெயர்ப்பு. நான் வந்து ஒரு கோர்ஸ்ல வேலை செய்யற ஒரு பிரான்ஸ்ல ஒரு மொழிபெயர்ப்பு 3 மொழியை என்னால் பேசக்கூடிய என்னட்ட வந்து அவர் மொழி சார்ந்த ஒரு பணியை ஒப்படைக்கிறார் என்றால் என்னால அவரோட நின்று இயங்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து ஒரு டெக்னிசிட்டியோட நாங்க இணைகிறோம். இந்த ஒரு த்ரெட் வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு மட்டுமல்லாது எங்களை போன்ற இனங்களை வந்து ஒப்ரெஸ் பண்ற பல நாடுகளுக்கு, பல வல்லாதிங்களுக்கு வந்து நாங்க எங்களுடைய ஃபோர்ஸ் வந்து ஒரு த்ரெட்டா இருக்குது. இந்த உலக அரங்கையே, இந்த உலக டீல வந்து மாற்றக்கூடிய போஸ்கோ மாதிரி ஆட்களை வந்து இந்த உலகம் வல்லாதிக்கங்கள் விரும்புறது கிடையாது. இதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த அடிப்படையில தான் அவருக்கு மேல சுமத்தப்படுற குற்றச்சாட்டு பார்க்கும் பொழுது இந்த UN சிஸ்டத்தை வல்கரைஸ் பண்றது என்று அவர் சொல்றது
ஒரு வார்த்தை ஆரம்பத்துல சொல்வார், நான் அந்த யூஎன் சிஸ்டத்தை வல்கரைஸ் பண்றேன். அதாவது இதுல வந்து கோட்டு சூட்டு போட்ட பெரிய பெரிய டிப்ளோம் உள்ளவர்கள் மட்டும்தான் இல்ல, ரியல் விக்டிம், அதாவது விக்டிம் மாதிரி வெள்ளி அடிச்சு கொண்டு நிறைய பேரை கூட்டிட்டு வராங்க. நேம்லி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து தங்களுடைய ராஜதந்திரம் எப்படி இருக்குதுன்னா, கனகாலமாகவே ஆட்சி மாற்றங்கள் வருது. இப்ப நாங்க வந்து ராஜபக்ஷாக்கள் மேல வந்து நாங்க குற்றச்சாட்டு சொல்றோம், அவங்க வந்து 1,46,679 பேர் காணாமலாக்கப்பட்டாங்கன்னு சொன்னா, அது வந்து ராஜபக்ஷ கவர்மெண்ட் மட்டுமல்ல, அந்த தொடர்ந்து வார சக்சசிவ் கவர்மெண்ட்டும் வந்து அந்த இனப்படுகொலையையும் அந்த அந்த கவர்மெண்ட் செய்த அநியாயங்களை வந்து நியாயப்படுத்துற மாதிரி தான் செய்யறாங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டு வரோம். சோ அந்த கவர்மெண்ட்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற திராணியோட நாங்க ஒரு குழுவாக நின்று இவ்வளவு பேரையும் நாங்க ஒன்று திரட்டி போராடுறது வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கா இருக்குது. சோ பொஸ்கோக்கு மேல சுமத்தப்படுற குற்றச்சாட்டு என்ன சொன்னா, இந்த கவர்மெண்ட் என்ன பாக்குது, இந்த டீப் ஸ்டேட் ஸ்ரீலங்கன் டீப் ஸ்டேட் பாலிசி வந்து எப்படி அதை கையாளுதுன்னா, கொழும்புல இருக்கிற என்ஜிஓ, அதாவது சவுத் பேஸ்ட் என்ஜிஓஸ் வந்து கொண்டு வந்து அவர்கள் ஒரு சில குறிப்பிட்ட சூசன் விக்டிம்ஸை கொண்டு வந்து, இல்ல அது அப்படி இல்லை, இது வந்து தமிழர்கள் இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமா இவங்க விடுதலை புலிகளுடைய பிரதிநிதிகளாக பேசுறாங்க, இவங்களெல்லாம் விடுதலை புலிகளுடைய டெரரிஸ்ட் சாயம் பூசப்பட்டவர்கள் என்று எங்கள் மேல ஒரு பழி சுமத்திட்டு, அவர்கள் வந்து உண்மையான விக்டிம்ஸ் சொல்லி சில பேரை பே பண்ணியோ அல்லது அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியோ கொண்டு வந்து அவர்களுடைய கருத்தை இங்க திணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் பொஸ்கோக்கு மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், அந்த அக்சஸ் வந்து அவர் கன்சிடர் பண்றார். இவ்வளவு பேருக்கும் அவர் தான் இங்க வந்து அக்சஸ் கொடுக்கறபடினால ஒரு ஆதாயம் இல்லாமல், பணம் இல்லாமல் அவர் செய்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஒட்டுமொத்த இந்த 30 கால அர்ப்பணிப்பையும் கொச்சப்படுத்தி அவருக்கு மேல அக்யூசேஷன்ஸ், மறுபடியும் சொல்றேன், இது வெறுமனே அலிகேஷன்ஸ் அண்ட் அக்யூசேஷன் மட்டும்தான் பொஸ்கோக்கு மேல இருக்குது தவிர இன்று வரைக்கும் எந்த குற்றமும் உறுதிப்படுத்தப்படவும் இல்லை, உறுதிப்படுத்த முடியாது என்பதை நாங்க சேலஞ்சா சொல்லிக் கொள்றோம். இரண்டாவது விஷயம் வந்து அவருக்கு மேல வந்து தமிழ் மக்கள் மத்தியிலேயே வந்து அவருக்கு மேல நிறைய, அதாவது ஒரு பொறாமை அல்லது போட்டி, இது வந்து ஒட்டுமொத்தமாகவே எல்லா இனங்களுக்கும், தமிழ் ஆக்டிவிஸ்ட் மத்தியிலையா இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கு மத்தியில அவர் மேல ஒரு போட்டி பொறாம இருக்குதா? இல்ல, அது வந்து தமிழ் மக்கள் என்று சொல்ல முடியாது. தமிழ் மக்களுக்கிட்ட வந்து சரியான ஆக்டிவிஸ்ட் வந்து இனம் காட்டக்கூடிய அமைப்புகள் வந்து சில இடங்கள்ல பொஸ்கோவினுடைய கருத்துக்களை தவறாக புரிந்து கொண்டு தங்கள் மேல குற்றம் சுமத்துறதாக அவர்கள் எண்ணிக்கொண்டு அது பிழையாக மொழிபெயர்ப்பு செய்து அது மக்கள் மத்தியில கொண்டு போகும்போது அது பிழையான பார்வையால் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு பிரச்சனையுமே வந்து அந்த போட்டி பொறாமையின் மனப்பான்மையும் வந்து பொஸ்கோவுக்கு எதிராக இருக்குது. அவர் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு இளம் செயற்பாடாளர் இருந்த போது அவருடைய ஏஜுமே வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்தது. நீங்க சின்ன பசங்க சொல்லி நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆரம்பிச்ச அந்த விடயம் வந்து இப்போ இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு டிஸ்டர்பிங், அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து சரியான முறையில அவரை வந்து கையாள நாங்க தவறிட்டோம் பல இடங்கள்ல நாங்க சொல்லியிருக்கோம். என்னன்னா, அவருடைய சிந்தனை சித்தாந்தம் வந்து சரியான முறையில புரிஞ்சு கொள்ளப்படையில அத சில அமைப்புகள், பயஸ்ட் அமைப்புகள் அதை வந்து பாவிச்சிருக்காங்க. அதுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. யூஎன்னுடைய அந்த பொறிமுறையே வந்து பொஸ்கோவுக்கு எதிராக இருக்குது. என்னன்னா, வெஸ்டர்ன் வேர்ல்டு தான் இந்த யூஎன்ஐ ஆண்டு கொண்டிருக்குது. அதுக்கு எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி தான் நாங்களும் அதுக்கு 2 பேரும் சேர்ந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு இவ்வளவு ஒட்டுமொத்த காரணங்கள் சேர்ந்துதான், அதாவது ஹியூமன் டிராபிகிங் கூட அவருக்கு மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கேன்னு சொன்னார். அதான் நான் அடுத்தது அதான் கேட்கணும்னு, அகதிகளை கூட்டு வந்து அங்க வந்து குடியமர்த்தினாரா இல்ல இல்லீகல் இமிகிரேஷனுக்கு ஏதாவது பண்ணியிருந்தாரா, எப்படி வந்து அவர் மேல ஹியூமன் டிராபிகிங் பண்ண முடியும், கேஸ் போட முடியும்? அவருடைய நான் 2016-15 இருந்து அவரோட ஐநாவுடைய பொறிமுறைக்குள்ள நிக்கிற அட்லீஸ்ட் அந்த காலகட்டத்தில் நான் பார்த்த வரைக்கும் இவ்வளவு காலமும் வந்து அவர் மூலமாக வந்து யாருமே நிறைய பேர் அது வந்து ஃபேஸிங் எக்கனாமிக்கல் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுகின்ற அடிமட்டத்துல இருந்து வரவங்களா இருக்கட்டும், ப்ரொஃபசர்ஸா இருக்கட்டும், எலைட் பீப்புளா இருக்கட்டும், எஜுகேஷனல் சார்ந்த ஆட்களா இருக்கட்டும், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து அவர்கள் எல்லாருமே திரும்பி போயிருக்கிறாங்க. இதுல ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்திருக்குது. அது பொஸ்கோவுக்கு தெரியாம அவரே அவருக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு 2015-16 வாக்குல ஒரு பிரீஸ்ட் சொல்லிக்கொண்டு ஒரு ரிலிஜியஸ் பர்சன் சொல்லி ஒரு ஆளை அவர் அந்த நபருக்கு கடிதம் ஒரு அமைப்பு கொடுத்திருக்குது. அந்த அமைப்புமே வந்து பொஸ்கோவினுடைய ஒரு பார்ட்னர்ஷிப் அமைப்பு மூலமாக அது கொடுப்பட்டிருக்குது. அது அந்த பர்சன் வந்து இங்க வந்துட்டு எங்களுடைய சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டு எங்களுக்கே தெரியாமல், பொஸ்கோவுக்கு தெரியாமல் இந்த சுவிஸை விட்டு வேற எங்கேயோ போய் அசல் கேட்டதாக கேள்வி
கேள்வி. இதெல்லாம் நான் இந்த அமைப்புல இணையறதுக்கு முன்னுக்கு நடந்த விடயம். இது நான் வரும்போது இது பேசு பொருளாக இருந்தது. இது மீடியால எல்லாம் வந்திருக்குது. அது நிறைய அந்த காசு கொடுத்தவங்க வாங்கினவங்க போஸ்கோ மேல சாட்டிட்டு அவங்க எஸ்கேப் ஆன கதைகளும் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இதை மக்கள் மத்தியில இது ஒரு போஸ்கோக்கும் ஒரு ரெட் மார்க்காக இருந்தது. அதை கூட அதை தள்ளி வச்சுட்டு நான் வேலையில கான்சென்ட்ரேட் பண்றேன், எனக்கு நான் ரிப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு அடிச்சு எப்பவுமே பேசக்கூடியவர் தான். இப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு மேல இந்த அலிகேஷன்ஸா இது உருவாகி இருக்குது. அதான் இந்த கேஸினுடைய பின்னணியா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்விஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டது ஸ்விஸ் போலீஸ், அப்படித்தானே? அவரை சந்திக்கும் வரைக்கும் எனக்கு அந்த டவுட் இருந்து கொண்டு இருக்குது. அதை சந்திச்சு வந்த பிறகுதான் அந்த டவுட் வந்து ஊர்ஜிதமா இருக்குது. காரணம் என்னென்று சொன்னால், இந்த எப்பவுமே நாங்க கான்ஸ்பிரசி தியரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பண்ணுவோம் இல்லையா, நாங்க ஸ்பெகுலேஷன்ஸ் பண்ணும்போது ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, பட் இது வந்து என்ன சார்ஜஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் செய்யணும் அப்படின்னு நாங்க பார்க்கும்போது எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம இது நடந்திருக்குது. அதுவும் என்னுடைய ஒரு கணிப்பு என்னன்னு சொன்னால், அனுரா திசாநாயக்காவினுடைய இந்த அவர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு வருகின்ற முதலாவது கூட்டத்தொடராக இந்த கூட்டத்தொடர் அமையுது. இவ்வளவு காலம் நடந்து கொண்டிருக்க இந்த அலிகேஷன்ஸுக்கு எதற்காக இந்த டைம்ல அவரை வந்து, அதாவது இந்த 58வது கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கின்ற ஒரு சில வாரங்களுக்கு முன்னுக்கு, அதுவும் அந்த குரூஷியல் டைம் வந்து அந்த காலகட்டம், அந்த செஷன் நடக்கிற காலகட்டம் இல்லை, அதுக்கு முந்தைய டைம்ல நாங்க செய்ய வேண்டிய எவ்வளவு வேலைகள் இருக்குது. இது அனைத்துமே வந்து போஸ்கோ அண்ட் போஸ்கோ சார்ந்த அந்த நெட்வொர்க் அமைப்புகள்ல நிறைய பேர் வந்து நாங்க இதுல இன்வால்வ் ஆகிருக்கிறோம். இது வந்து எந்த விதத்திலயுமே இல்லீகலும் இல்ல. இது ஐநா சிஸ்டத்துக்கும் தெரியும். எந்த இடத்துலயுமே நாங்க இல்லீகலாக எந்த விடயமும் செய்ததும் கிடையாது. நெட்வொர்க்கா நிறைய ஆட்களை சேர்த்து கொண்டு நாங்கள் பயணிக்கிறோம். அதுக்கு டெக்னீஷியனா அவர் ஒர்க் பண்றார். அதை வந்து ஐநா அவருக்கு மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இவ்வளத்தையும் நீங்க கையாளுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இலங்கை அரசாங்கம் வந்து இதுக்குள்ள ஊடுருவி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நாங்களும் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் இது நடக்கிறது ஒன்று. இரண்டாவது வந்து சுவிஸ் நாட்டுல இந்த பிரசிடென்சி வந்து இந்த முறை 58வது கூட்டத்தொடருக்குரிய பிரசிடென்சி வந்து சுவிஸ் தான் அதை பொறுப்பெடுத்திருக்குது. போன முறை இந்த மொரோக், இந்த முறை சுவிஸ். இன்னொரு விஷயம் வந்து கடந்த 2 வருடங்கள் 3 வருடங்களாக சுவிஸும் இலங்கையும் ஒரு நெருக்கமான உறவுகளை பேணி வருவதாக நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. இரண்டு இமிகிரேஷன் பாலிசி வந்து ஸ்ட்ராங்கா அவங்க எடுக்கிறாங்க. சுவிஸ் நாட்டுல அசல் கேட்கப்பட்டு மறுக்கப்பட்டவர்களை திருப்பி நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றலாம் அவங்களுக்குள்ள ஒப்பந்தங்கள் இருக்குது. இது வெளியே வந்த ஒப்பந்தங்கள், உள்ளுக்கு இருக்கிற ஒப்பந்தங்கள் எங்களுக்கு தெரியாது. சுவிஸ் நான் வந்து ஒரு பொய்யாக அவங்களுக்கு மேல சாடையும் விரும்பல. எனக்கு அதுக்குள்ள என்ன சொல்றது, சுவிஸ் நாடு வந்து ஒரு மனித உரிமைகளுக்குரிய மெக்காவாக இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்கக்கூடிய சுவிஸ் நாட்டுல அநீதி இருக்குது என்றது வந்து என்னால நம்ப முடியாம இருக்குது. இருந்தாலும் வெளிப்படையா நடக்கக்கூடியதை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்ரீலங்கன் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், போஸ்கோ வந்து ஸ்ரீலங்கன் நேஷனாலிட்டியா தான் இன்னுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரெஞ்சு நேஷனாலிட்டி இருக்கக்கூடிய அனைத்து தகுதி இருந்தும் அவர் ஸ்ரீலங்கன் நேஷனாலிட்டியா ஒரு டிப்ளமேட்டா இருக்குதான் விரும்புறார். சோ எங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, ஒருவேளை இப்ப இருக்கக்கூடிய இந்த யூரோப்பியன் பிரான்ஸ்ல வந்து பேஸ் பண்ணிருக்கிறபடினால யூரோப்பியன் சட்டங்களும் வந்து வெளிநாட்டவருக்கு எதிராக வலுவான சட்டங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அவருக்கு மேல அலிகேஷன்ஸ், ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சு அவரை ஒரு குற்றவாளி ஆக்கி இப்ப இருக்கிற வந்து கொண்டிருக்கிற சட்டங்கள் அடிப்படையில அவருடைய விசாவை பறிச்சுட்டு அவங்க இலங்கை அரசாங்கத்தை ஒப்படைச்சால் அவருக்கு என்ன கதி என்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அலாமிங்காக எங்களுக்கு இருக்குது. சோ இந்த இடத்துல நாங்க வந்து யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, சுவிஸ் கவர்மெண்ட் இதுக்கு துணை போகக்கூடாது அப்படின்னு நாங்க இதை கேட்டுக்கொள்றோம். ஏனென்றால் இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு சதி பின்னப்பட்டு கொண்டிருக்குது பல ஆண்டுகளாக. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை நாங்க ஒரு நாளும் குறைச்சி இட போடக்கூடாது. அவங்க வந்து ஒரு சின்ன நாடாக இருந்து கொண்டு அழகாக ராஜதந்திர உத்திகளை பாவித்து அழகாக ஒரு இனப்படுகொலையை நிறைவேற்றி விட்டு அதை மூடி மறைத்துக் கொண்டிருக்கின்ற பணியில் இதுவும் ஒரு மூடி மறைப்பு. இப்ப நீங்க தையட்டி விகாரை எடுத்துக்கொண்டாலே இன்று போய்கொண்டிருக்கிறதே கூட அந்த மனித புதைகுழிகளையும் அந்த எச்சங்களையும் மறைப்பதற்காகவே விகாரை கட்டப்படுகின்றதா என்ற கேள்வி அங்க நிலத்தில் இருக்கிற மக்கள் எழுப்பும் போது, இங்கேயும் போஸ்கோவினுடைய கைதுக்கு பின்னால அவருடைய, அதாவது மனித உரிமை அவையில முழங்கிக் கொண்டிருக்கின்ற, அதாவது விடுதலை புலிகளின் குரலாக கூட ஒரு முழங்கிக் கொண்டிருக்கின்ற சொல்றேன். ஏனென்றால் நாங்கள் வந்து அதை சொல்ல தயங்க மாட்டோம். காரணம் என்னன்னு சொன்னால், தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவு நாளையும் சொல்லி போன முறை மேத்தகு பிரபாகரன் அவர்களுடைய ஒரு கோட்டை கூட நாங்க வந்து சைடிவென்று சொல்லியிருந்தோம். இதெல்லாம் இன்னும் வரைக்கும் அவங்க
அழிச்சிட்டு நினைக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய முழக்கங்களை உலக தமிழர் இயக்கம் போன்ற சில அமைப்புகள் அங்க வந்து நின்றுட்டு ஒரு பெரிய நெட்வொர்க் ஆஃப் அமைப்புகள் வந்து இப்படி ஒரு நபர் நின்று அவர்களுடைய ஒன்று திரட்டி அறிவாயுதம் கூறாக்கி போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா இவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்தானவர் அப்படின்னு இலங்கை அரசாங்கம் அவரை சைலன்ஸ் பண்ணுது. அதுக்கு சுவிஸ் துணை போகுது அப்படின்னு நாங்கள் பயப்படுறோம். ஓகே, நீங்க வந்து இப்போ பெரும்பாலும் ஈழத்தமிழர்கள் வந்து அயலக நாடுகள்ல ஒரு மிகப்பெரிய நம்பர்ல இருக்காங்க. உங்களுக்கு நிறைய அமைப்புகள் நீங்க கட்டமைச்சிருக்கீங்க. இந்த அமைப்புகள்லாம் போஸ்கோவை சட்ட ரீதியாக அவரை காப்பாற்றுவதற்கும் சட்ட ரீதியாக அவர்கள் போஸ்கோ வந்து வழக்குகளை எதிர்கொள்வதற்கும் உங்களுடைய செயல் திட்டம் என்னவா இருக்கு இன்னைக்கு? உண்மையா சொல்ல போனா இந்த 3 கிழமைகள்ல வந்து எங்களுக்கு நாங்க வெயிட் பண்ணது காரணமே வந்து போஸ்கோவினுடைய எண்ணம் என்ன எங்களுக்கு தெரியாது. அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தெரியாது. சுவிஸ் அரசாங்கம் அப்படி போலியாக ஒருத்தரை வந்து ஒரு ஃபோர்ஸ் அக்யூசேஷன்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க நாங்க நம்பி இருந்தோம். ஆனால் அது அவரை மீட் பண்ணிட்டு வரும்போது வந்த பிறகுதான் எங்களுக்கு புலப்படுது என்று சொன்னால் இதுல வந்து அதுல வெறும் அலிகேஷன்ஸ் தான் இருக்குது. இன்னும் வந்து எந்த ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட இல்லை. அண்ட் இவரை இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா மனதளவுல உளவியல் ரீதியான தாக்கத்துக்குள்ள போஸ்கோ உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். காரணம் வந்து ஒரு சரியான லைட்டிங் கூட அவருக்கு கொடுக்குறாங்க இல்ல. டிம் லைட் மட்டும் தான் வேலை செய்துட்டு இருக்கு. எனக்கு சீலிங் லைட் கூட படிக்க கூட முடியாம இருக்குது. ஸோ என்னுடைய வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்ட்டு அவருடைய சொற்கள் இருந்தது. ரொம்ப உடைஞ்சு போற தருணம் நான் அந்த டைம்ல. ஸோ இது அதற்கு அடுத்தது அவருடைய நான் ஏற்கனவே அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க சொல்றீங்க அவருடைய மனநிலை இதெல்லாம் வந்து இப்போ டார்ச்சர் இன் பிரிசன் வந்து மேற்குலக நாடுகள்லாம் ரொம்ப கீனா பாக்குற ஒரு விஷயம். அப்ப நீங்க சொல்றீங்க he has not given a basic amenities கூட இல்ல அப்படின்றீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி சரி பண்ண போறீங்க? அவர் வந்து இது அவருடைய மனநிலை எப்படி இருக்கு? இப்போ வெள்ளைக்காரன் தான் எப்பவுமே அவங்க வந்து டிரெக்டா கையை ஓங்கி அடிக்க மாட்டாங்க. ஒரு சொல்லாலேயே அப்படி டிப்ளமேட்டிக்கா அடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா? அது மாதிரி நான் இப்ப டிஸ்கிரிமினேட்டரியா பேசுறது யாரும் என்ன வேணாம். இந்த மேற்குலக நாடுகள் வந்து என்ன சொல்றது நம்ம நாடுகள் மாதிரி டீல் பண்றது கிடையாது. எல்லாமே டிப்ளமேட்டிக்கா இருக்கும். ஸோ இந்த டைம் இந்த 3 மாத காலம் வந்து விசாரணை மறியல்ல தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்காரு. இது ஒரு ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ண கூட முடியும். ஸோ இன்கேஸ் அவங்க அந்த 3 மாசம் எடுத்துக்கொண்டு உளவியல் தாக்கமே அவங்களுக்கு செலுத்துறதுக்கு இது போதும் தானே. ஒரு ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸுக்கு வந்து நீங்க கம்ப்யூட்டரையும் ஒரு போனையும் இன்டர்நெட் கனெக்ஷனையும் வந்து ஒரு 24 மணி நேரம் அப்புறப்படுத்தி வச்சாலே எல்லாமே முடிஞ்சது. கட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு தாக்கம் அவருக்கு. நீங்க சாப்பாடு கூட கொடுக்காம இருக்கலாம். பட் போஸ்கோட கையில வந்து இன்டர்நெட்டோ இல்லாட்டி அந்த அக்சஸோ கம்ப்யூட்டரோ எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு எது இல்லாட்டி அவர் வாழ்ந்து பியூசரம் இல்லைன்னு நினைக்கிறவர். ஸோ அங்கதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய மன அழுத்தம் வந்திருக்குது. முக்கியமாக இப்ப இருக்கிற தருணம் வந்து 58வது கூட்டத்தொடர் வந்து செய்யணும். அதுக்கு நிறைய ஆக்டிவிஸ்ட் வர வேணும். அவர்கள் எல்லோருக்குமே வந்து போஸ்கோவினுடைய வழிகாட்டல் அவருடைய அசிஸ்டன்ஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து யுஎனுடைய பொறிமுறைகளை முக்கியமாக அது 10வது ஐட்டத்துல பாதிக்கப்பட்ட விடயம். இந்த கெப்பாசிட்டி பில்டிங்கையும் அதாவது அங்க பாதிக்கப்பட்ட அந்த அம்மாமாருக்கு வந்து எப்படி இந்த விசா எடுக்கிற விஷயத்துல இருந்து அவங்க இங்க வந்தா யாரை சந்திக்கணும் என்ன பேசணும் அவங்க உணர்வுகளை எப்படி சட்ட ரீதியாக அதை மொழிபெயர்த்து கொடுக்கணும் எல்லாமே வந்து போஸ்கோ அண்ட் போஸ்கோ சார்ந்த நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிற விடயங்கள். ஸோ எங்களுடைய கைட் நான் ஒரு டிரான்ஸ்லேட்டர் மட்டும்தான். எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை சார்ந்திருப்பாங்க. லோயரா இருப்பாங்க, துறை சார்ந்திருப்பாங்க. எங்க எல்லோரையுமே இணைச்சு கொண்டு போற அந்த பணியைத்தான் போஸ்கோ செய்தாரு தவிர அவர் வந்து ஒரு முனப்பொல் பண்ணி ஒரு அமைப்பை வந்து பல அமைப்புகளை தன்னோட கைக்குள்ள வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த குற்றம் சுமத்துறதே ஒரு அன்லோஃபுல் ஒரு விடயமாக நாங்க பாக்குறோம். இது அவர் எந்த விடயத்தை எங்களுடைய அனைவருடைய ஒப்புதலையும் எடுத்துக்கொண்டுதான் அவர் வந்து இந்த விடயங்களை செய்திருக்கார் தவிர யாருக்குமே விரோதமாகவோ யாருடைய பேரையோ மிஸ்யூஸ் பண்ணியோ சிக்னேச்சர்ஸ் மிஸ்யூஸ் பண்ணியோ அவர் எதுவுமே இது வரைக்கும் செய்தது கிடையாது. இதை கரெக்டா யுஎனும் சரி சுவிஸ் அரசாங்கமும் சரி இந்த கேஸ்ல வந்து அவங்க அதை உள்வாங்கி கொள்ளணும். அதுக்குரிய மாதிரி நாங்க நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். அதுக்குரிய மாதிரி நாங்கள் வந்து லோயருக்கு எங்களுடைய வாக்குமூலங்களையும் எங்களுடைய இந்த ரியாக்ஷன்ஸ் இப்ப இந்த மீடியால வர விடயங்கள் கூட அவங்களுடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நாங்க நம்புறோம். அந்த ஒரு நோக்கத்துல தான் இந்த மீடியா கம்யூனிகேஷன்லையும் போஸ்கோவினுடைய வேண்டுதலுக்கு நாங்க நான் இதை வழங்கி கொண்டிருக்கேன். அவருக்கான சட்ட ரீதியான பாதுகாப்புகள் இருக்கா? அவருக்கான வழக்கறிஞர்கள் வைக்கும் உரிமை இல்ல வழக்கறிஞர்கள் குறித்து அந்த அரசு என்ன சொல்லுது?
அவருக்கு வழக்கறிஞர் நீங்க வந்து அமர்த்தியிருக்கீங்களா? எந்த அளவுக்கு அவரை பெயில் அவுட் பண்ற மாதிரியான முயற்சி நீங்க எடுத்திருக்கீங்களா? இல்ல அவர் வந்து நான் வந்து இல்ல சிறையிலே இருந்து நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா? அது இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அவர் வந்து பிரைவேட்டாக ஒரு லோயரை வைக்கிறதுக்கு அவர் விரும்பினால் கூட அவருக்கு கம்யூனிகேஷன் எங்களுக்கு துண்டாவே எங்களுக்கு அற்று போயிட்டுது அவரோட. ஒரு 42 மணித்தேலம் வரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்தது இன்னுமே எதுவுமே யாருக்குமே போலீஸ் ஒண்ணுமே சொல்ல இல்ல. அது வந்து ஒரு பெரிய ஒரு இதா பாக்குறோம். ஒரு ஒரு மனித உரிமை மீறலா நாங்க பாக்குறோம். ஃபேமிலிட்ட கூட எந்த ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியாம போயிட்டுது. அவருக்கு வந்து க்ளோஸ் ஃபேமிலி என்று சொன்னால் அவருக்கு இல்ல. ஸோ இங்க இருக்கிற ஃபேமிலிட்ட நாங்க வந்து எந்த தகவலும் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியாம இருந்தது வந்து ஒரு பெரிய பின்னடைவு தான். அதே சமயம் அவங்களும் ஃபுல்லாவே இந்த எமோஷன்ஸ்ல மூழ்கி இருந்தபடினால எல்லாருமே ஷாக்டா இருந்தாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஏனென்றால் அங்க போயிட்டு 2 நாள் அந்த என்ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்காக நீதி கேட்க போனவர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டார். இதான் ஹெட் நியூஸ். அது பெரிய ஒரு அந்த நியூஸை வெளியே விடுறதா இல்லையா, ஒரு 40 மணி நேரத்துல வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த போது 2 வாரங்கள் 3 வாரங்கள் தாண்டியும் அவர் வரையிலன்றது போது ஒரு பெரிய ஒரு இந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரைனிங்கா நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு ஒரு நபரை சார்ந்து யாருமே நாங்க இருக்கக்கூடாது. அது எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்டமைப்பா இருந்தாலும் சரி, நாங்கள் எங்களை வந்து அப்படித்தான் எங்களை வந்து போஸ்கோவும் ட்ரெயின் பண்ணியிருக்கிறார். நாங்களும் எங்களுக்கு பிறகு வர இளையோர்களை அப்படித்தான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். எதுவுமே ஒரு நபர் சார்ந்து கிடையாது. இப்போ சுவிஸ் அரசாங்கமும் சரி அல்லது ஸ்ரீலங்கன் அரசாங்கமும் சரி, இந்த நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்யாணத்தை தடுக்கிறதா இருந்தா மாப்பிள்ளையுடைய சீப்பு தூக்கி ஒழிச்சு வச்சுட்டா கல்யாண தடுத்துலான்னு பகல் கனவு காண்ற மாதிரி பொஸ்கோ தூக்கி உள்ள வச்சுட்டா எங்களுடைய போராட்டம் மற்று போய்விடுமா, எங்களுடைய நீதிக்கான குரல் ஓய்ந்து போய்விடுமா? ஒருபோதும் இருக்காது. உலகத்துல கடைசி தமிழன், ஈழத்தமிழன், தமிழக தமிழன், தமிழனாக இருக்கும் வரைக்கும் எங்களுடைய நீதிக்கான போராட்டம், இந்த இனப்படுகொலைக்கான போராட்டம் ஓய போறது கிடையாது. இந்த விடயத்தை எங்களை முடக்க நினைக்கிற சக்திகள் உன்னிப்பாக அவங்க அதை விளங்கி கொண்டு வழிவகுப்பு செய்து அவங்களோட நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு எங்களுக்கு உரிய சுயநிர்ணய உரிமையை வழங்கணும் என்று இந்த தருணத்திலையும் கேட்டுக்கொள்றோம். இதைத்தான் பொஸ்கோவும் விரும்புறார். இந்த கைதுல இருக்கும்போது கூட எனக்கு என்ன பெரிய ஒரு அட்மிரேஷன் அவர் மேல இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப கூட அவர் வந்து அந்த அந்த ஒரு அதான் அந்த சிங்கம் எப்பவுமே சிங்கமா, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் கூறவதில்லைன்னு சொல்ற மாதிரி அவர் இப்ப கூட இந்த மனநிலையில இருந்து கொண்டு கூட இதை வந்து கொண்டு போங்க, என்ன யூஸ் பண்ணுங்க, இந்த அரஸ்டேஷனை வெளியே கொண்டு போங்க, இதை வந்து யூஸ் பண்ணுங்கன்றது வந்து என்னன்னா, இதை வந்து மக்கள் மையப்படுத்துங்க, மக்களுடைய ரியாக்ஷன் கொண்டு போங்க, அவங்க இயல்பா என்ன ரியாக்ஷன் அவங்க எடுக்கிறாங்களோ அதை செய்யுங்க. ஏனென்றால் குற்றம் நான் செய்யல, நான் குற்றம் செய்ததை நான் ஒழியணும், இதை கொண்டு போங்கன்னு சொல்றாரு. இதுல இன்னொரு விடயம் சொல்லப்பட வேண்டியிருக்குது என்ன சொன்னா, இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய இந்த மாநாடு 2 நாள் மாநாட்டுல முதல் நாள் வந்து அங்க நான் போயிருக்கவில்லை. அந்த 2 நாளுமே போயிருந்தது வந்து ஒரு 4 ஆக்டிவிஸ்ட் போயிருந்தாங்க. அதுல அந்த என்னோட தங்கையாக இருக்கக்கூடிய கார்த்திகா என்ற அந்த பெண்மணி எனக்கு சொன்னது, அழுது கொண்டே அந்த அந்த அரஸ்டேஷன் நடந்த உடனே எனக்கு எடுத்து சொன்னாங்க, என்னடா இங்க இந்த பெரிய ஒரு அவலம் நடந்து கொண்டிருக்கு. 2 விடயம், போஸ்கோ அரஸ்டேஷன் அது ஒன்று, இரண்டாவது வந்து அங்க அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய அந்த கூட்டத்தொடர் அந்த தொடருக்கு வந்திருந்தவங்க வந்து வளமையாக எங்களுடைய அமைப்பின் பேரலாக எங்களுடைய ஒன்றிணைப்புல வார அம்மாமார், அது லீலா அம்மா என்று சொல்கின்ற ஒரு அம்மாவும் இன்னொரு அம்மா, 3 அம்மாமாரும் வந்து இலங்கையில் இருக்கின்ற சுவிஸ் எம்பசி ஊடாக வந்திருக்காங்க. அவங்க அந்த இடத்துல அவங்க சொன்ன விடயமே அவ்வளவு அப்படியே உள்டாவா இருந்தது. எங்கள்கிட்ட சொன்னது ஒன்றாக இருந்தது. எங்களோட வரும்போது ஐநால சொன்ன விடயங்களாம் வந்து இனப்படுகொலைக்கு நீதி கோரியும் எங்களுடைய பிள்ளைகள் எங்கே, அதுக்கு நீங்க அதையும் இனப்படுகொலை லிங்க் பண்ணாங்க. இப்போ அவங்க சொன்னது அப்படியே அந்த மாறி சொல்லுவாங்க, அது வேறவா இது நாரவா என்ற மாதிரி அப்படியே ஃபுல்லா மாறி சொன்னாங்க. ஏனென்றால் அங்கிருந்து வந்த அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இருந்திருக்குது. இதுலயும் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது, ஜேவிபி கவர்மெண்ட், அதாவது ஜேவிபி அந்த காலகட்டத்துல கூட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் நடந்திருக்குது. எங்களையும் விட ஜேவிபியினுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை கூட இருக்குது. நீங்க சொல்றீங்க அவங்க சுவிஸ் எம்பசில இருந்து வரவழைக்கப்பட்டிருக்காங்க, வந்து உங்கள்கிட்ட ஒரு கதையை சொல்றாங்க. ஆனா அங்க போயிட்டு யுஎன்னுடைய அந்த கவுன்சில்ல போயிட்டு வேற மாதிரி கதை சொல்றாங்க. அப்போ இந்த ஜேவிபி கவர்மெண்ட் உண்மையிலே இந்த இன்டர்நேஷனல் லாபியை ஆன்டி தமிழா பண்ணலாம், ஆன்டி தமிழ் சென்டிமெண்டா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லார்ஜர் பிக்சர் எடுத்திருக்காங்களா?
ஆமாம். அதாவது நான் உங்களுடைய முந்தைய அந்த நேர்காணல்ல நான் சொல்லியிருந்த மாதிரி, இனப்படுகொலையோட உச்சக்கட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது இப்ப இருக்கிற ஜேவிபி கவர்ன்மெண்ட் தான் என்று நான் சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஏனென்றால், அந்த தமிழர்களை தமிழர்களாக பார்ப்பது கிடையாது. தமிழர்களையும் சிங்களவர்களாக கையாள வழிக்கிட்டுட்டாங்க. அதனால தான் நான் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அன்றைக்கு சொல்லியிருந்தேன். அதனுடைய நீட்சியா தான் இது பார்க்கப்பட வேண்டியதா இருக்குது. இதே ஸ்விஸ் கவர்ன்மெண்ட் வந்து நீங்க பார்த்துக் கொண்டீங்களா? எம்பசி ஸ்விஸ்ஸினுடைய இலங்கையில இருக்கிற எம்பசி தான் இந்த அம்மாமாரை கூட்டிட்டு வந்து அவங்கள இன்ன பேச சொல்லி வச்சிருக்குது. தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. சோ தமிழர்களையும் சிங்களவர்களையும் இணைப்பதில் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. உணர்வுகள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் சிங்கள அந்த ஆக்டிவிஸ்ட் ஜேவிபி ஆக்டிவிஸ்ட் காணாமல் ஆக்கப்பட்டதுக்கும் தமிழர்கள் இந்த போராளிகள் அதாவது போராளிகள் மட்டுமல்லாது சாதாரண மக்கள் இவ்வளவு லட்சமாக ஒரு குறுகிய காலத்துல வந்து காணாமல் ஆக்கப்பட்டதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இது ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு ஒரு விடயத்தை அவங்க வந்து ஒரு சிம்பிளாக அதை கையாளுறதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது. இன்னொரு விடயத்தையும் பார்க்கணும். சிவசனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க நாங்க கேட்க இருக்கிறோம் என்னன்னு சொன்னால், இந்த ரிஃப்யூசல் விசா ரிஃப்யூசலை நாங்க பல ஆண்டுகளாக நாங்க ஃபேஸ் பண்ணி வரோம். அதாவது நாங்கள் சில ரியல் விக்டிம்ஸை இவங்களை நாங்க வந்து அடையாளப்படுத்தி மனித உரிமை அவையில தொடர்ந்து வரக்கூடிய பேசணும் என்று சொல்லி நாங்க விசா கேட்கும் போது நிறைய பேருக்கு அந்த விசா வந்து மறுப்பு செய்யப்பட்டிருக்குது. தங்களுடைய விடயங்களை மென்மையாக அணுகக்கூடியவர்களை மட்டும்தான் அந்த சுவிஸ் கவர்மெண்ட் வந்து இங்க வரவிடுது. இதே வந்து அந்த இனப்படுகொலை செய்த சரேந்திர சில்வா போன்ற ஆட்களுக்கோ ஆர்மி கமாண்டர்ஸுக்கோ சுவிஸ் அரசாங்கம் வந்து விசா கொடுக்குது. ஆனா பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு விசா மறுப்பு செய்திருக்குது. இது நாங்க பல இடங்கள்ல பொஸ்கோவினுடைய தலையீட்டின் பேர்ல பல இடங்களுக்கு பல மெண்டேட் ஹோல்டர்ஸுக்கு நாங்க இதை வந்து கவனத்தில் ஈர்த்திருக்கோம். இந்த சூழல்ல தான் இந்த கைதியும் நாங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. தொடர்ந்து உங்களுடைய சட்ட போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நிஷா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.